Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா somehow இந்த somehow யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, somehow அப்படினா எப்படியோ, தம் மீனிங் என்ன, எப்படியோ இல்ல எப்படியாவது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து எப்படியோ சமாளிச்சிட்டேன், நான் இந்த வேலையை எப்படியோ செய்து முடிச்சிட்டேன். அப்ப எப்படியோ நான் இந்த வேலையை செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மட்டும் இல்ல, எப்படியாவது நான் வந்து எப்படியாவது இதை செய்ய ட்ரை பண்றேன், எப்படியாவது நான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்றேன், இப்படி என்ன நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, somehow அப்படின்னா எப்படியோ இல்ல எப்படியாவது. ஓகே, இனி வந்து சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நாங்க அவனை எப்படியோ சமாளித்தோம். நம்ம சொல்லுவோம்ல, நாங்க வந்து அவனை எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்றது பாருங்க. இந்த எப்படியோ அதுக்குதான் என்ன somehow போடுவோம். இந்த somehow வந்து ஒரு சென்டென்ஸுக்கு ஃப்ரெண்ட்லி எழுதலாம், இல்ல லாஸ்ட் எழுதலாம். ஓகே, இல்ல சப்ஜெக்டுக்கு அடுத்தும் எழுதலாம். ஓகே, இல்ல எங்க எழுதினாலும் ஒண்ணும் இல்ல வந்து நம்ம லாஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். நாங்க அவனை எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து என்ன, சமாளித்தோம், பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி முடிஞ்சது. சமாளிக்கிறோம் அப்படின்னா அது பிரசன்ட், இப்போ நடக்கிறது. ஓகே, அப்போ சமாளித்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம். அப்ப இது என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், நாங்கன்னா வி. ஓகே, தன்னையும் தன் கூடி இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது நாங்க, அதுக்கு வி, சப்ஜெக்ட் வி. அடுத்து என்ன, வெர்ப் வரணும். அந்த வெர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ சமாளிக்கிறது தான் வெர்ப். ஓகே, சமாளிக்கிற செயல் நடக்கு. அப்ப சமாளிக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மேனேஜ் பண்ணிட்டோம்னு, அதுதான். அப்போ மேனேஜ், அதோட பாஸ்ட் ஃபார்ம் மேனேஜ்டு. ஓகே, மேனேஜ் இது V2 ஃபார்ம்ல இருக்கும். we managed, நாங்க சமாளித்தோம். ஓகே, யார, அவனைனா him. இல்ல ஒரு நேம் சேர்த்தாலும் அந்த நேம் இதுல வரும். ஓகே, அடுத்து எப்படியோ, அவனை வந்து நாங்க சமாளிச்சோம், எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எப்படியோ அதுக்கு somehow. ஓகே, அப்போ நாங்க அவனை எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு we managed him somehow. இதே இது இந்த somehow நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். நம்ம சொல்லுவோம்ல, எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம், somehow we managed him. ஓகே, இதே இது we இந்த somehow சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போடலாம், we somehow managed him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, வந்து சேர்ந்துட்டேன், வந்து சேர்றது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் நான், சப்ஜெக்ட் I, அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட் அடுத்து வெர்ப் வரும். அந்த வெர்ப் V2 ஃபார்ம்ல இருக்கும். வந்து சேர்றதுக்கு ரீச் ஆயிட்டேன், வந்து சேர்றதுக்கு ரீச், அது பாஸ்ட் ஃபார்ம் என்ன, ரீச்டு. I reached, நான் வந்து சேர்ந்துட்டேன். ஓகே, அடுத்து இங்கன்னா here. எப்படியோ somehow. ஓகே, அப்போ நான் எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா I reached here somehow. இது இந்த somehow நம்ம ஃப்ரெண்ட்ல போட்டாலும் தப்பு கிடையாது, இல்ல சப்ஜெக்ட்டுக்கு இடையில போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எப்படியோ நான் சரியான நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிட்டேன். எப்படியோ நான் சரியான நேரத்துல இந்த வேலையை முடிச்சிட்டேன் இப்படி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது, ஆல்ரெடி இந்த வேலை முடிச்சாச்சு. அப்ப இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப எப்படியோ இல்ல வந்து ஃபர்ஸ்ட் எழுதுவோமா, somehow. அடுத்து சப்ஜெக்ட், அந்த சென்டென்ஸ் அப்படி எழுதணும். சப்ஜெக்ட் என்ன, நான் I. அடுத்து என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி வெர்ப், அந்த வெர்ப் V2 ஃபார்ம்ல இருக்கும்.
ஒரு வேலையை வந்து முடிக்கிறது, முடிச்சாச்சு. முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல finish. அதோட V2 form finished. ஓகே, I finished. நான் முடிச்சிட்டேன். எதை? இந்த வேலையை. அப்போ this work. ஓகே, எப்போ? சரியான நேரத்தில். சரியான நேரத்தில்னா on time. ஓகே, அப்போ எப்படியும் நான் சரியான நேரத்துல இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு somehow I finished this work on time. Somehow I finished this work on time. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது? தப்பிச்சிட்டேன் பண்ண past tense, ஆல்ரெடி முடிஞ்சது. அப்போ இது எப்படி எழுதுறது பாருங்க. எப்படியோ somehow இல்ல ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? இங்க எதுல போட்டாலும் ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் இல்ல லாஸ்ட் இல்ல சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. ஓகே, somehow எப்படியோ. அடுத்து நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து என்ன வரணும்? verb. தப்பிக்கிறதுக்கு escape, அதோட past form escaped. ஓகே, escaped. அடுத்து எங்கிருந்து? அங்கிருந்து. அந்த இருந்து அதுக்கு from, அங்கேன்னு மென்ஷன் பண்ணும்போது there. அப்ப அங்கிருந்துனா from there. அது இது இங்கிருந்து அப்படின்னு சொல்லும்போது from here. ஓகே, அப்போ நான் வந்து எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு somehow I escaped from there. Somehow I escaped from there. ஓகே, நெக்ஸ்ட் அவன் எப்படியோ என்ன மன்னிச்சிட்டான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து மன்னிக்க மாட்டான்னு நினைச்சேன், ஆனா எப்படியோ என்ன மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுமா? அதுதான் பாருங்க. அவன் எப்படியோ என்ன மன்னிச்சிட்டான், past tense, முடிஞ்சு போனது. அப்ப சிம்பிள் past tense படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இப்ப வந்து somehow ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். இது வந்து இடையில எழுதுவோமா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து? பாருங்க, அவன், அவன்னா சப்ஜெக்ட் he. அடுத்து வந்து எப்படியோ somehow. அதுக்கு அடுத்து verb. verb என்ன? மன்னிக்கிறதுக்கு. மன்னிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forgive. இது past forgave. ஓகே, forgave. இது வந்து V2 ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து யார? என்னை. என்னைனா me. அப்போ அவன் எப்படியோ என்ன மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு he somehow forgave me. He somehow forgave me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் எப்படியோ பாஸ் ஆயிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து ஃபெயில் ஆகும்னு நினைச்சேன், ஆனா எப்படியோ பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க, எப்படியோ பாஸ் ஆயிட்டேன், பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி முடிஞ்சது. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? இதுலயும் somehow வந்து சப்ஜெக்ட் அடுத்து எழுதுவோமா? பாருங்க, நான் I. அடுத்து என்ன? எப்படியோ somehow. அதுக்கப்புறம் verb, பாஸ் ஆகுறது, தேர்ச்சி பெறது. அப்ப தேர்ச்சி பெறதுக்கு இங்கிலீஷ்ல பாஸ். அதோட V2 ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பாஸ்ட். ஓகே, இதுதான் V2 பாஸ்ட். அப்போ நான் எப்படியோ பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I somehow passed. I somehow passed. அடுத்து எப்படியோ அவன் என்கிட்ட பேசிட்டான். நம்ம சொல்லுவோம்ல, எப்படியோ அவன் என்கிட்ட பேசிட்டான் அப்படின்னு. அப்போ எப்படியோ somehow. somehow. அடுத்து அவன் என்கிட்ட பேசிட்டான், past tense. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து பேசக்கூடிய செயல், பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக், அதோட பாஸ்ட் ஃபார்ம் டாக்ட். இதுதான் V2 ஃபார்ம். ஓகே, he talked, அவன் பேசிட்டான். யார்கிட்ட? என்கிட்ட பேசுறோம், ஆனா அது யார்கிட்ட பேசுறோம்னு மென்ஷன் பண்ணும்போது அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டு யார்கிட்ட பேசினா? என்கிட்ட. அப்ப me. ஓகே, அப்ப எப்படியோ அவன் என்கிட்ட பேசிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு somehow he talked to me. Somehow he talked to me. ஓகே, இந்த somehow வந்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போடலாம், இல்ல லாஸ்டும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எப்படியோ எனக்கு இந்த வேலை கிடைத்தது. நம்ம சொல்லுவோம்ல, எப்படியோ எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க,
இந்த வேலை கிடைத்தது past tense. அப்ப நடந்து முடிஞ்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. அது எப்படி சொல்றது பாருங்க, எப்படியோ somehow. அடுத்து எனக்கு இந்த வேலை கிடைத்தது past tense படி எழுதணும். அப்ப எனக்கு subject I. ஓகே, அடுத்து என்ன வரணும் verb. இல்ல இந்த வேலை கிடைத்தது, கிடைக்கக்கூடியது. அப்ப கிடைக்கக்கூடிய செயல், கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல get. அதோட past got. I got, எனக்கு கிடைத்தது என்ன, இந்த வேலை, for this job. ஓகே, அப்போ எப்படியோ எனக்கு இந்த வேலை கிடைத்தது அப்படின்னு சொல்றதுக்கு somehow I got this job. somehow I got this job. ஓகே, நெக்ஸ்ட் எப்படியாவது இதை செய். நம்ம சொல்றோம்ல எப்படியாவது இதை செய் அப்படின்னு. அப்போ எப்படியாவது இதை செய், இதுல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்ல வெர்ப் எது, எப்படியாவது இதை செய், செய்யக்கூடிய செயல். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. எது செய்யணும், இதை, இதைனா this. do this, இதை செய். எப்படியாவது, எப்படியாவதுன்னு சொல்லும் போது somehow தான். ஓகே, somehow. எப்படியாவது இதை செய், do this somehow. அடுத்து பாருங்க, எப்படியாவது வர முயற்சி பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல எப்படியாவது வரதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது, இதுலயும் என்னது சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம சாதாரணமா சொல்றோம். ஓகே, அப்ப இல்ல என்ன ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப் எழுதணும். இல்ல இது வெர்பு வர, வரங்கிறது வரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அதுவும் வெர்ப் தான். முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணக்கூடிய செயலும் நடக்கு, அப்போ அதுவும் வெர்ப் தான். அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் வந்து முயற்சி பண்ணு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, ட்ரை, முயற்சி பண்ணு, அதுக்கு ட்ரை. அடுத்து வர, இத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வெர்ப் வந்துச்சுன்னா ஒன்ன வந்து எழுதிட்டு அடுத்த வெர்ப் எழுதும்போது அதை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். இந்த வர, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே நம்ம என்ன போடுவோம், டு சேர்ப்போம் தானே, இன்ஃபினிட்டிவ். அப்ப டு போட்டு வரதுக்கு கம். ஓகே, டு கம், வர, வர முயற்சி பண்ணு, ட்ரை டு கம். எப்படியாவது somehow. ஓகே, அப்ப எப்படியாவது வர முயற்சி பண்ணு அப்படின்னா try to come somehow. try to come somehow. அடுத்து பாருங்க, நான் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல நான் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆனா ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா நான் எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுமா, அது எப்படி சொல்றது பாருங்க, ஏற்பாடு பண்ணிட்டேன் past tense. அப்போ சப்ஜெக்ட் நான் I. அடுத்து எப்படியோ somehow. இந்த ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணு இல்ல, லாஸ்ட்னாலும் ஒண்ணு இல்ல, இல்ல சப்ஜெக்ட் அடுத்தனாலும் ஒண்ணு இல்ல. ஓகே, somehow. அடுத்து ஏற்பாடு பண்ணிட்டேன் வெர்ப், ஏற்பாடு பண்றது, ஏற்பாடு பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றது. அப்போ பிரசன்ட்ல அரேஞ்ச், அதோட பாஸ்ட் ஃபார்ம் அரேஞ்ச்டு. ஓகே, நான் வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன், எத, பணத்தை, for the money. ஓகே, அப்போ நான் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னா I somehow arranged the money. I somehow arranged the money. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். நம்ம சொல்லுவோம்ல நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன், அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன், ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுவோம் தானே. அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது அங்க நம்ம ஆக்சிலரி வெர்ப் என்ன சேர்ப்போம், வில் சேர்ப்போம். ஃபியூச்சர்னாலே வில் வரும். அப்ப பாருங்க இது எப்படி எழுதுறதுன்னு, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்ங்கிறது I. அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்கணும், வில். ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது வில். அடுத்து நம்ம என்ன சேர்ப்போம், வெர்ப். ஆனா இப்ப வந்து என்னன்னா இந்த எப்படியாவதுன்னு வந்திருக்குல்ல, அத வந்து அடுத்து சேர்ப்போம் somehow. இந்த somehow வந்து இதுல போட்டாலும் ஒண்ணும் இல்ல, இல்ல சென்டென்ஸ்ல லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல, தப்பு கிடையாது சரியா. இதுல நீங்க இடையில சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வில் ஆக்சிலரி வெர்ப் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து வரும். ஓகே, இப்போ இந்த ஆக்சிலரி வெர்ப் வராம சப்ஜெக்டும் வெர்பும் வந்துன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில somehow வரும். இப்போ இந்த ஆக்சிலரி வெர்ப் வந்துச்சுன்னா ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்துதான் somehow வரும்.
இல்லைன்னா லாஸ்ட் வரும். ஓகே, அப்ப I will somehow. அடுத்து என்ன? verb. verb எது? ஏற்பாடு பண்றது. அப்ப ஏற்பாடு பண்றதுக்கு என்னது? arrange. இந்த future மெயின் பண்ணும்போது verb வந்து V1 present formல தான் இருக்கும். ஓகே, அப்போ அடுத்து என்ன? எதை ஏற்பாடு பண்றது? பணத்தை. அப்ப the money. ஓகே, அப்போ நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will somehow arrange the money. I will somehow arrange the money. இதே இது இந்த somehow லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நான் எப்படியாவது இந்த பைக்கை வாங்கிடுவேன். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு பைக்கை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் நான் எப்படியாவது இந்த பைக்கை வாங்கிடுவேன். அடுத்து கார் பார்த்தாலும் சரி, மொபைல் பார்த்தாலும் சரி, நம்ம வந்து பிடிச்சதை நம்ம பார்த்தோம்னா இது எப்படியாவது நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். ஓகே, அப்போ வாங்கிடுவேன் இனிமேல் தான் நடக்க போகுது. அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். அப்ப இங்க என்ன சேர்க்கணும்? இதே போலதான் will சேர்த்து பேசணும். எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து என்ன வரணும்? will, அடுத்து somehow. இதுல போட்டாலும் ஒண்ணும் இல்ல, லாஸ்ட்னாலும் ஒண்ணும் இல்ல, நான் இதுலயே போடுறேன் somehow. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? வாங்கக்கூடிய செயல். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே, அப்போ அடுத்து என்ன? எதை வாங்க போறேன்? இந்த பைக். அப்போ this bike. ஓகே, அப்ப நான் எப்படியாவது இந்த பைக்கை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will somehow buy this bike. I will somehow buy this bike. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எப்படியோ எனக்கு டிக்கெட் கிடைச்சது. இப்ப வந்து டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைச்சது நம்ம வந்து எப்படியோ எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, கிடைத்தது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதை எப்படி எழுதலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.